கும்மட்டிக்காய் எடுத்துகிட்டு வந்து பவுட்ரு பண்ணுறதுக்காக கட் பண்ணி போட்டிருந்தேங்க. கரெக்டாக கொண்டு வந்த நாள்லேருந்து பார்த்திங்கன்னா மழை இல்லைன்னா ஏதாவது ஒரு ரீசன்னால் வந்து அதை காய வைக்கவும் முடியல. அந்த கிளைமேட் சரியாக செட் ஆகவே இல்லைங்க. இன்னும் நம்ம சோலார் ட்ரையர் அளவுக்குலாம் வளரலைங்க. அந்தளவுக்கு வாங்கி சோலார் ட்ரையர் போட்டு காய வைக்கிற அளவுக்கு வளரல. அதனால வந்து நிழல்லையே காய வச்சு எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான். இப்போ கிளைமேட் ரொம்ப இதாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா நிழல்லையே காய வைக்கிறனால காய் வந்து செட் ஆக மாட்டேங்குதுங்க. அதனால இந்த தடவை வந்து எடுத்துகிட்டு வந்த காயை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் தான் இந்த கும்மட்டிக்காய் எடுத்துகிட்டு வந்து பவுட்ரு பண்ணணுங்க. இது எதுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தலையில் ஏற்படுற புழுவெட்டு, அப்புறம் முடி வளர்ச்சிக்கு, பொடுகுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. நாங்கள் வந்து கும்மட்டிக்காய் ஹெர்பல் ஹேர் ஆயில்னே வந்து ஆயில் வந்து ரெடி பண்ணி சேலுக்கு கொடுத்துட்ருக்குறேங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து இது சாப்பிட்லாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குதுங்க. இது சாப்பிட்ற காய் இல்லைங்க, பயங்கர கசப்பாக இருக்கும். கையில் நம்ம வந்து இது வெட்டும் போதே க்ளவுஸ் போட்டுட்டு வெட்டினா தான் வந்து நம்ம மதியம் அடுத்த வேளை சாப்பாடே சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு இதில் கசப்புத்தன்மை இருக்குங்க.